God had been faithful in the கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் முழுக்க நம்முடைய தயவும் அவருடைய இரக்கமும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியாது. கர்த்தருடைய கிருபை இல்லைன்னா, கர்த்தருடைய தயவு இல்லைன்னா, கர்த்தருடைய இரக்கம் இல்லைனாக்கா நாம யூ cannot cross one day, ஒரு நாளே நீங்க முன்ன கடந்து போக முடியாது. ஸோ காட்ஸ் ஃபெய்த்ஃபுல் நம்ம உண்மை அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸ் தான் நம்ம நடத்தி கொண்டு இருக்கிறது. பைபிள் அழகா சொல்லலாம், ஈவன் தோ we are faithless but God he is always faithful. எங்க இருக்குது? 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரத்துல அது எழுதப்பட்ட Paul records those statements about God. Even though it means, அதோடைய அர்த்தம் என்னங்க? Even though we are unfaithful or faithless, நாம உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? உண்மை உள்ளவரா இருக்கிறாராம். Because he cannot deny himself. தன்னைத்தானே அவர் மறுதலிக்க முடியாது. அதனுடைய அர்த்தம் என்னங்க? He cannot deny his word. அவர் சொல்ல, நான் உங்களுக்கு எழுதி கொடுத்துட்டேன். Once நல்லா தெரிஞ்சுக்கங்க, when you study the Bible, the moment you study the Bible படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் it just proceeded out of the mouth of God. Hallelujah. அது புறப்பட்டு வந்துருச்சு. அது புறப்பட்டு வந்த பிறகு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது ஐசாயா 55ல it cannot return void. ரைட்? அது வெறுமையாய் அவரிடத்துல திரும்பி போகாதான். ரைட்? ஐசாயா 55 and verse 10-11 படிச்சீங்கன்னா அதுல இருக்கும். So it cannot go back. God says my word cannot return back to me void. என்னுடைய வார்த்தைகள் வெறுமையா என்னிடத்துல திரும்புவதற்கு சாத்தியமே இல்லை. That faithful is God. அவர் என்ன சொல்றாரு? I am faithful. அதோடைய காரியம் என்னன்னா, நாம ஆண்டோடைய வசனத்தை கேட்கலாம், ஜெபிக்கலாம், எல்லாம் பண்ணலாம். பட் நமக்கு சூழ்நிலை கேட்ட நம்முடைய சூழ்நிலைகள் மாறும்போது, நமக்கு சில காரியங்கள் நம்ம எதிர்பார்த்தபடி நடக்காத போது we change. We keep changing. நம்ம என்ன பண்றோம்? அடிக்கடி நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். மாறாம ஒருத்தரும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இன்னைக்கு காலையில எந்திரிக்கும் போது கொஞ்சம் தலைவலி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? தைலம் போடுவாங்களாம். என்ன பண்ணுவீங்க? யூ ஃபீல் இரிட்டேட்டட். இரிட்டேஷன் வருதா இல்லையா? கோபம் வருதா இல்லையா? ஏன் தான் இந்த தலைநோய் வந்துச்சு? தலை இருக்கிற வரைக்கும் தலைவலி வரும். ரைட்? ஏதோ ஒரு காரணத்துக்காக, பிகாஸ் சரீரத்துக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம் வந்ததுனால அது தலையை எஃபெக்ட் பண்ணிருக்குது, அது பெயின் வருது. அந்த தலை தானே வலி எடுத்துச்சு. தலை வலி எடுத்ததுக்கு ஏன் உங்களுக்கு இரிட்டேஷன் வந்துச்சு? ஹேவ் எனி டைம் தாட் இரிட்டேஷன் ஏன் வந்துச்சு? கோபம் ஏன் வந்துச்சு? ஏன் வாழ்க்கை இந்த தலைவலிக்க நான் வாழ்ந்துதான் என்ன பண்றது? ஏன் அந்த எண்ணம் வந்துச்சு? Because you don't like what is happening. அதனால என்ன பண்றோம்? we try to அந்த ஆண்டவருடைய அழைப்பு எவ்ரிதிங்ல கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி கொள்ளுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். நீங்களும் நானும் உண்மை, அதுதான் that is the truth. நாம உண்மையாவே இல்லை. நாம் அடிக்கடி நாம வேஷம் மாறுகிறவர்களாக, மனம் மாறுகிறவர்களாக இருப்போம். பட் God is not that kind of God. அவர் சொன்னாரு, நான் எழுதி கொடுத்த வார்த்தைகள் எல்லாம் I have given it for a reason. என்ன ரீசனுங்க? நீங்களும் நானும் நல்லா இருக்கும். கர்த்தருடைய வசனம் எதுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? நீங்களும் நானும் நல்லா இருக்கணும். எப்படி நல்லா இருக்கணும்? அவர் கொடுத்தது நோக்கம். பைபிள்ல நல்லா கவனிச்சிங்கன்னா, ஜெனசிஸ்ல நீங்க படிக்கும் போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணாருங்க? வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். Did God say?
Did God say let there be light? அப்ப என்ன ஆச்சு? வெளிச்சம் உண்டானுச்சுன்னு பைபிள் சொல்லுது. Right? So when God spoke, it is almost years together, right? Thousands and thousands of years. நமக்கு ஆஃப்டர் தி ஃபால் ஆஃப் ஃபர்ஸ்ட் முதல்ல மனுஷனை படைக்கிறதுக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா ஒரு 5000 வருஷம், 7000 வருஷம் இருக்கலாம். Even before that there was an earth, right? அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்த போதுதான் he found darkness not good. அதனால வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னா the light came, வெளிச்சம் வந்தது. ஆண்டவர் பார்க்கிறாரு, வெளிச்சத்தை மாத்திரம் படிச்சார் ஆண்டவரு. வெளிச்சத்தோட என்ன கிரியேட் பண்ணார் ஆண்டவர்? He created darkness. வெளிச்சத்தையும் படிச்சாரு, இரவையும் அவர்தான், இருளையும் அவர் தான் படிச்சாரு. இன்ன வரைக்கும் இன்னைக்கு 2026 March 1, has it ever changed its course? என்னைக்குனா ஆண்டவர் அன்னைக்கு தேவன் சொன்ன அந்த வார்த்தை மீறி செயல்பட்டு இருக்குதா? That proves when God had said something, it cannot return void back to God. நான் இல்ல ஆண்டவரே, நான் செய்ய முடியாதுன்னு அந்த வார்த்தைகள் திரும்ப தேவன் கிட்ட போக முடியாது. சோ அந்த ஆண்டவருடைய தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன இருக்குன்னா, it will rush out to produce or make or create. தேவன் எதை நினைத்து அந்த வார்த்தை பேசினாரோ அது செயல்படும்படியாக இட்ஸ் வெரி ஈகர். அந்த வசனத்தை படிச்சு பாருங்களா. ஐசாயா 55 verse 10, 11, 10, 11 ரெண்டையும் படிங்க. அப்படியே என் வாய், அதுக்கு முன்னாடி வசனம், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு செல்லாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே நல்லா கவனிங்க, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது என்ன ஆகும்? அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல், இட் cannot return void. அது திரும்பாம என்ன பண்ணுமா? நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். So this is God speaking through Isaiah the prophet. அவர் என்ன பண்றாரு? ஒரு மழை குறிச்ச ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். இந்த மழை வரும்போது என்ன நடக்கும்? Even the dried and the parched land. இன்னைக்கு மழை பெய்ஞ்சிச்சுன்னா, ராத்திரி மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க, காலையில எந்திரிச்சு பாத்தீங்கன்னா something would have changed. என்ன பாப்பீங்க? ஏதோ திடீர்னு பார்த்தா எங்கேயாவது பசுமையா ஏதோ ஒரு புல்லு முளைச்சிருக்கும், பச்சையா தெரியும். அது வரைக்கும் இல்லாதது இப்போ அந்த மழை வந்த மாத்திரத்துல, அந்த பூமியை நனைச்ச மாத்திரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? there is power in that water. என்ன பவர்? கிரியேட்டிவ் பவர். பல நூற்றாண்டுகளாக மழை இல்லாம ஒண்ணுமே இருக்காம தோணும். திடீர்னு கொஞ்சம் தண்ணி விழுந்த மாத்திரத்துல இட் கோஸ் பெனட்ரேட் டீப். எங்க வரைக்கும் போகுது? பூமியின் ஆழத்துக்குள்ள போகுது. அங்க போய் இந்த தண்ணி என்ன பண்ணுதுங்க? when this water gets connected with the seed, அங்க உள்ள ஏதோ ஒண்ணு இருக்குது, அதை தொட்ட மாத்திரத்துல அந்த உள்ள இத்தனை காலம் மறைந்திருந்த அந்த விதையானது இம்மிடியட்டா ஜீவனை பெறுகிறது. இம்மிடியட்லி. யோசிச்சு பாருங்க, ஒரு 24 hour சைக்கிள் வச்சுக்கலாம். 24 மணி நேரத்துல which was dead for years, for centuries கூட இருக்கலாம், செத்து போயிருக்கிற அது உள்ள கிரியை இல்லாத செய்யாதது இந்த மழை தண்ணீர் விழுந்த மாத்திரத்துல அது என்ன பண்ணுதுங்க? it produces the character of that seed.
It doesn't produce some other thing. அந்த கேரக்டர் எது இருக்குதோ அதையே அது வெளியே அனுப்புகுது. இங்க தேவன் சொல்றாரு, அந்த மழை தண்ணி விழுந்த மாத்திரத்துல என்ன பண்ணுதுங்க, பூமி நனையுது. பூமி நனைஞ்ச மாத்திரத்துல ஏதோ ஒன்னு நடக்குது. அந்த நடக்கும் போது என்ன இருக்குது, விதைக்கப்படுகிறது. விதைச்சு அது என்ன பண்ணுதுங்க, பலன் கொடுக்கிறதா. அந்த பலன் என்ன பண்ணுதான், மனுஷனுக்கு 2 காரியத்துக்கு யூஸ் ஆகுது. என்னன்னு, அவனுக்கு ஆகாரமாய் மாறுகிறது. 2வது, அவனுக்கு அடுத்துக்கு ஒரு பிளெஸிங்க்கு சீடாய் மாறுது. He gives an example. அடுத்து அவர் சொல்றார், அதே போல என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். இந்த வசனம் என்ன பண்ணுங்க, அது தேவன் he has designed that word, ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் டிசைன் பண்ண இருக்கிறார். It may be healing, அது சுகத்தை கொடுக்கலாம், வல்லமை கொடுக்கலாம், அற்புதத்தை செய்யலாம், மகிமை கொடுக்கலாம். அது என்னன்னா, it is not conceived in the mind of man. மனுஷனால் தோன்றப்படல, அது தேவனால் தோன்றப்பட்டு இருக்கிறது. அப்போ தேவன் எதை நினைத்து வசனத்தை அனுப்புகிறாரோ அது கிரியை செய்யாம, exactly as God said, it has to happen on this earth. It cannot change its course. தேவனுடைய வார்த்தை கோர்ஸ் சேஞ்ச் பண்ணாது. தேவனுடைய there is அதுல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஏதோ ஒரு திட்டத்தை, ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. that will show itself, that word will show itself. It cannot change its course. அதான் பைபிள்ல சொல்லுதுல, கோதுமை விதைச்சா என்ன இருக்குங்க, கோதுமை தான் வரும். நல்ல விதைச்சா நல்லதான் வரும். this cannot produce that cannot produce this. அதுதான் God designed design. So God says, in the same way, my word, when it comes, அதோட அர்த்தம் என்னன்னா, the day God spoke, from that day, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் எதுக்காக வசனத்தை அனுப்பிச்சாரோ அது கிரியை நடப்பித்து கொண்டே இருக்கு. It's keep on producing. இந்த வார்த்தை என்ன ஆகுதுங்க, it becomes a seed. நீங்களும் நான் அந்த வார்த்தையும் ஆண்டவர் என்ன பண்ண, சீடா கொடுத்திருக்கிறாரு. என்ன பண்ண இருக்கிறாரு, it's a seed for you to sow. It's also, நீ sow பண்ண பிறகு God says you will reap a harvest. நீ பைபிள்ல சொல்ல, நீ எதை விதைக்கிறாயோ அததான் அறுப்ப. எங்க இருக்குது அது, கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல இருக்கும். நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான், that is the thing you will reap. God has never changed. நீங்க மாம்சத்துக்கு என்று விதைத்தா என்னத்தை அறுப்பீங்க, என்னத்தை, what you will reap, death, அழிவு, flesh, destruction. நீங்க மாம்சத்துக்கு என்று விதைக்கிறீங்கன்னா அழிவதான் அறுப்பீங்க. God doesn't change. ஐயோ தெரியாம, நோ தெரியாமல் ஆண்டவர், அதுதான், that is the principle of God. நீங்க ஆவிக்கென்று விதைக்கும் போது அங்க பைபிள் என்ன சொல்லுதுங்க, நித்திய ஜீவனை. அப்போ நித்திய ஜீவனுங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஏதோ நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் இருதயத்துல வான்னு கூப்பிட்டுட்டேன், அவர் வந்து என்னல தங்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நான் பரலோகத்துக்கு போய் நித்திய ஜீவன் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு இல்ல. எவ்ரி டே there is a choice. நான் எதை விதைக்கிறேனோ அதை நான் அறுத்தே தீருவேன். There is no change in it. Whatever I sow, I have to reap. நான் விதைச்சதை தான் நான் அறுவடை பண்ணணும். மாம்சத்துக்கு என்று விதைச்சா என்னத்தை அறுவடை பண்ணணும், அழிவை அறுவடை பண்ணணும். அழிவுதான் வரும். God doesn't change. ஆவிக்கென்று விதைச்சா நித்திய ஜீவன், you will reap eternity.
You will reap eternity. அப்ப எதை விதைக்கிறோன்னு நாம கவனமா இருக்கு. தேவன் என்ன பண்ணாரு? நமக்கு ஜீவன் விதைச்சிருக்கிறார். He has given life in abundance. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் ஒன்று வரான், வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவனை கொடுக்கவும் அதை பரிபூர்ணமாய் கொடுக்கவும். Jesus said, I have come to give life and life in abundance. So that is the system God has. So இந்த நாள்ல கூட just think, யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்ன நாளுங்க? மார்ச் 1ஆம் தேதி. ஒருத்தருக்கு பர்த்டே வேற இன்னைக்கு. இந்த 1ஆம் தேதி பிறந்த இருக்கிறாங்க. God bless you. சோ அது மாத்திரம் இல்ல, இந்த 1ஆம் தேதி வரும்போது இன்னைக்கு உலகமெங்கும், அதாவது கிறிஸ்தவ உலகத்துல கிறிஸ்துவ சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் ஆல்ரெடி தேர். என்ன இருக்கும் இன்னைக்கு? இன்னைக்கு என்ன ஆண்டவர் வாக்குத்தத்த வசனத்தை கொடுப்பாரு. நாங்க என்ன பண்ணிட்டோம்னா, வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம். இந்த மாசத்துக்கு எடுத்துக்கங்க, டேக் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எடுத்துக்கங்க. அத கொஞ்சம் பெருசா கொடுத்தா பெரிய வாக்கு தத்துவம். இதெல்லாம் இட் இஸ் தேர். நடக்குதா இல்லையா? இன்னைக்கு நீங்க யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, இல்ல சில ஆன்லைன்ல எடுத்து பாருங்க, இந்த மாதத்துக்கான வாக்கு தத்துவம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஐ டிட் த சேம் திங். ஆனா அந்த ஒரு நாளுக்கு, அந்த ஒரு வாக்கு தத்துவத்துக்கு நான் போராடுவேன், ரொம்ப கஷ்டப்படுவேன். ஏன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். போன மாசத்தை இந்த மாசம் ரிப்பீட் பண்ணக்கூடாது. I used to struggle. I used to pray. I used to cry. ஆண்டவரே என்ன பேசுறது, என்ன சொல்றது, என்ன ஒரு வாக்கு தத்துவம். உடனே ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஏதோ ஒன் மைண்டுக்கு வரும், அந்த ஆண்டவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லி போய் பிரசங்கம் பண்ணுவோம். Does the Bible say so? எனக்கு தேவன், when God revealed, I was in a shock. ஆண்டவர் மாசத்துக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவர் அல்ல, வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறவர் அல்ல. The day you were consumed in your mother's womb, நீ தாயின் கருவுல உருவாகும் போதே உங்களை குறிச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் ஆண்டவர் போட்டு வச்சுட்டாரு. உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு? எவ்ரி டைம் he sees you, ஆண்டவர் சொல்றாரு, this is my promise. இந்த வாக்கு தத்தத்தை தான் நான் உனக்கு வச்சிருக்கிறேன், இந்த வழியை தான் நான் வச்சிருக்கிறேன், இந்த ரூட் தான் வச்சிருக்கிறேன், இந்த கைடன்ஸ் தான் நான் வச்சிருக்கிறேன், இந்த வழியில தான் உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவர் தீர்மானம் பண்ணிட்டாரு. It's not you decide, it's God's decision. அவர் தீர்மானிச்சத என்னுடைய தீர்மானம் நான் எடுத்துக்கணும். Right? So when I choose what God has chosen for me, then I and God walk together. மாசம் ஒரு வாக்கு தத்துவம், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம், அப்படியே நடந்துச்சான்னு நீங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். இந்த வருஷத்துல இப்படி நடக்கும், இந்த மாசத்துல இப்படி நடக்கும். நடக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க, அது நடந்துச்சான்னு பாருங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நடக்கலன்னா நம்பாதீங்க, அவ்வளவுதான். கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்க வேணாம், நம்பாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா கவனிங்க, தேவன் என்ன பண்றாரு? எரேமியா 1ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது God speaks to Jeremiah. அப்ப என்ன பேசுறாரு? எரேமியா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, suddenly God speaks to Jeremiah. என்ன பேசுறாரு? நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய வசனம், தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து
வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ரைட்? இது யாரை பார்த்து சொல்றாரு? எரேமியா பார்த்து சொல்றாரு. எரேமியா வாழ்ந்த ஹீஸ் a priest. எரேமியா யாரா இருக்கிறான்? அவங்க அப்பா ஒரு ஆசாரியன். சோ அவங்க ஜெனரேஷன் ஆனா ஒரு பிரீஸ்ட்னா அடுத்து அவன் ஜெனரேஷன் பிரீஸ்ட் ஆகணும். he had that mindset. அதுலதான் வளர்றான். திடீர்னு காட் சேஸ், திடீர்னு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகிறார், அவனோட பேச ஆரம்பிக்கிறாரு. பேசிட்டு அவனுக்கு சொல்றாரு, எரேமியா நீ பிளான் பண்ணி இருக்குது என்ன பண்ற? நான் பிரீஸ்ட் ஆகணும், அந்த ஹை பிரீஸ்ட் ஆகணும், அந்த திட்டத்தோட தான் அவங்க அப்பா ஓடுறாரு, எல்லாம் உழைச்சிட்டு இருக்கிறாங்க. பட் that is not my plan for you. நான் என்ன பண்ண இருக்கிறேன்? I've already decided about your life, about your future. என்ன பிளான் பண்ண இருக்கிறேன்? நான் உன்னை எப்ப தீர்மானம் பண்ணாராம்? தாயின் கருவுல உருவாகுவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்தேன். அந்த அறிந்தேன்ங்கிற வார்த்தைக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? God says, I know intimately. It means தேவன் என்ன சொல்றாரு? I know everything about you. I know everything about you. I know you intimately. உன்னை குறிச்சு எல்லாம் எனக்கு தெரியும். எல்லாம் தெரியும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஏன் எல்லாம் தெரியும் சொல்றாரு? ஏன்னா நான் தான் உன் லைஃபை டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன். Every day your growth is going to grow as I have predetermined your life. உன் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, ஒவ்வொரு நாளும் நீ வளருகிற விதம், இது வரைக்கும் வளர்ந்து இருக்கிற, இது வரைக்கும் நீ வாழ்ந்து இருக்கிற, நீ it was your life. Now it is going to be drastically change ஆக போகிறது. Now you every step you take, every moment, every day, it's going to be a new thing. And the new thing என்னன்னா, it's going to be in my way, in my plan, in the way I designed and decided. எரேமியா தான் சொல்றாரு. நான் இது எரேமியாவே நான் எப்ப தெரியுமா பிளான் பண்ண? இப்ப நீ ஒரு டீனேஜுக்கு வந்துட்டப்பா, இப்ப இல்ல, நீ தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே உன்னை நான் அறிந்தேன். I knew. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Even when you were in your mother's womb, I knew you. நான் உன்னை அறிந்தேன். அதோட அர்த்தம் நாங்க I knew you. அதாவது ஆண்டவர், நீ எனக்கு தெரியாதவன் இல்ல, நீ எனக்கு தெரியாதவள் அல்ல. I know, I knew now. Already I know about you. I am knowing இல்ல, I already knew you. நீ யாருன்னு தெரியும், நீ எப்படி இருக்க போறன்னு தெரியும். That is predetermined, designed by God. அவர் சொல்றாரு என்னன்னு? நானு தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாக உன்னை அறிந்தேன். அடுத்து, நீர் கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பிரிச்சுட்டேன். பரிசுத்தம் பண்ணனா, இட்ஸ் இங்கிலீஷ்ல சொல்லலாம், I sanctified, right? அதாவது sanctification, I set you apart. நான் உன்னை பிரித்து எடுத்துட்டேன். நான் பரிசுத்தப்படுத்தி, தமிழ் அந்த சரியான வார்த்தை வரல, பட் என்ன பரிசுத்தப்படுத்தி இருக்கிறேன்னு சொல்லுவார் ஆண்டவர். அது பரிசுத்தனாலுமே செப்பரேஷன், பிரித்து எடுக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நீ நான் I planned it. நீ தாயின் கருவில the moment you came on this earth, நான் ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை பிரிச்சுட்டேன். எப்படி பிரிச்சுட்டாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல நீயும் உலகத்தான் அல்ல என்பதை தெரிஞ்சுக்க நான் பிரிச்சுட்டேன். I have separated you. When you came out of your mother's womb, I separated you from the world into my kingdom. நான் பிரிச்சு எடுத்துட்டேன். Jeremiah சொல்ல, it's not your design, it's not your plan, it's all about my plan. அதான் ஏசாயா 55ல நம்ம வாசிச்சோம். His word
doesn't return void to him. ஆண்டவர் சொல்ல, நான் சொன்னதுதான் நடக்கும். That is the way I have. That is the way, that is a plan. அப்ப சொல்லிட்டு அவர் சொல்றாரு, என்ன தெரியுமா நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன், என்ன தெரியுமா வாழ்க்கையில டிகிரி பண்ணி இருக்கிறேன், நீ என்னவா இருக்க போகிற, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் ஏற்படுத்தினேன். யோசித்து பாருங்க, பிரீஸ்ட்ஹுட்ல இருந்து ப்ராஃபட்ஹுட்க்கு ஆண்டவர் கொண்டு வந்துட்டார். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம சொல்லிட்டு சுத்துறோம்ல, ப்ராஃபட். இந்த ப்ராஃபட்ங்கிறது தேவனுடைய ஸ்பெஷல் அழைப்பு. கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸி எல்லாருக்கும் இருக்குது. இன்னைக்கு இந்த கிஃப்ட் ஆஃப் ப்ராஃபஸியை வச்சுக்கிட்டு எல்லாரும் என்ன பண்றாங்க, நான் ப்ராஃபட்னு சொல்றான். இந்த ப்ராஃபட்ங்கிறது ஒரு தனி பொசிஷன், ஒரு தனி சீட்டு. இந்த ப்ராஃபட்டுக்கு என்ன தெரியுமா, நிறைய அடி வாங்குவான், நிறைய உதப்படுவான், நிறைய அவமானப்படுவான், நிறைய நிந்தைக்குள்ளாகுவான். People will not acknowledge him. அதே ஒரு கள்ள தீர்க்கதரிசி இருந்துச்சுன்னா அவன் சொல்றதெல்லாம் இன்பமா இருக்கு. The true prophetக்கும் false prophetக்கு அதுதான். You will hate a true prophet. ஏன்னா அந்த உண்மையான தீர்க்கதரிசி என்ன பண்ணுவாங்க, he will speak what God has to speak. இயேசுவை பைபிள்ல சொல்லும், சில பேர் கேட்பாங்க, நீ யாருன்னா தீர்க்கதரிசிகள் ஒருவருன்னு சொல்லுவாங்க. இயேசு எப்படி உபதேசம் பண்ணாரு, எல்லாம் பாக்குறாங்க. என்னப்பா இந்த யாரும் பிரசங்கம் பண்ணாத அடிக்கு ஒரு பிரசங்கம் பண்றாரு, அதிகாரத்தோடு பிரசங்கம் பண்றாரு. இவர் பேசும்போது பிசாசு நடுங்குகிறது. ரைட்? So when people watch, ஜனங்க என்ன பண்ணாங்க, அவருடைய உபதேசத்தை கேட்கும் போது most of the time they didn't like the preaching of Jesus. ஏன்னா the word was hitting them so badly. அவங்க இருதயத்தை குத்தி கிழிக்க ஆரம்பிச்சுச்சு. That was the power of Jesus teaching, because அவர் பார்க்கிறாரு this is not right living கிடையாது, so he preaches about right living. ஒரு நாள் இயேசு என்ன பண்றாருங்க, he talks about himself, he talks about the word, he talks about the communion, இதெல்லாம் பேசுறாரு. அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவர் சொல்றார், என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை கடைசி நாளில எழுப்புவேன். உடனே சொல்றான், இவன் மாம்சத்தை கொடுக்கிறானா? ஹவு? நம்மலாம் என்ன, he is going to give us, அவன் மாம்சம், நம்மளாம் கேனிபால்ஸா? நம்ம மனுஷனுடைய மாம்சத்தை தின்னணுமா? இவன் மாம்சத்தை நான் தின்னணுமா? But Jesus was giving some other description. He was talking about obedience, the word of God. He was talking in the light of the word of God. So அவர் வந்த நோக்கத்தை வெளிப்படுத்துறாரு. மோசேயின் மூலமா கொடுக்கப்பட்ட அந்த மன்னாவை குறித்து பேசுறாரு. He says, I am the life. நானே ஜீவனா இருக்கிறேன். When Jesus was saying, என்ன புசிக்கணும்னா, he says, obey me. Life is it. I am the life. நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. I am the life. அவர் என்ன சொல்ல, என்னை அண்டி nobody can go to the Father without me. அப்போ இயேசுடைய இந்த உபதேசத்தை கேட்கிறான், என்ன இவன் என்னன்னா புதுசா இருக்குது, நாங்க இது வரைக்கும் கேட்கலையே. இது வரைக்கும் கேட்டதுன்னா நீ ஆசீர்வாதமா இருப்பா. எப்படி ஆசீர்வாதமா இருப்ப? உனக்கு குண்டில் இருக்கிறதுல எல்லாத்தையும் நீ கொண்டாந்து தசமமா கொடுத்தீங்கன்னா நீ ஆசீர்வாதமா இருப்ப. இதெல்லாம் நீ செஞ்சுன்னா ஆசீர்வாதமா இருப்ப. நீ எப்படி ஏசு கடிந்து கொள்ளுகிறாரு? என்னன்னு கடிந்து கொள்ளுகிறார்? ஒருத்தன் வந்து ஒரு நாள் சொன்னானா, என்னன்னு, நான் என் அப்பா அம்மா உங்களுக்கு நான் ஒன்னும் பண்ண மாட்டேன், நான் குர்பான் என்ற முறையில எல்லாம் கொடுத்துட்டேன், நீ ஆச்சு உன் வீடாச்சுன்னு சொல்றான். உடனே இயேசு சந்தோஷப்பட்டாரா? அவர் சொல்ல,
தேவனுடைய வசனத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறீங்க. நீங்க தேவனுடைய வசனத்தை அவமாக்கி கொண்டிருக்கிறீங்க. How dare you can talk that? அதேதான் பிரச்சனைங்க. இயேசு சொல்றாரு, எப்படிப்பா நான் வந்ததே டு கிவ் யூ லைஃப், லைஃப் இன் அபண்டன்ஸ். அத நீ என்ன புசிச்சாதான், it means you obey me, do according to as I say. அப்போ நீ வாழ்ந்திருப்ப, சுகித்திருப்ப, ஆசீர்வாதமா இருப்ப. அப்ப அது கேட்கிறவனுக்கு கஷ்டமாயிருச்சு. அது வரைக்கும் எப்படி இருந்துச்சுங்க? செவித்திறன் உள்ளவர்களாக அங்க இருந்த எல்லாம் வேதபாரகர்கள், பரிசேயர் எல்லாம் அங்க போற இடத்துல எல்லாம் அவங்க கேட்டபடி பிரசங்கம் பண்ணி கொண்டு இருந்தோம். இன்னைக்கு இருக்கிறதா அன்னைக்கு இருந்துச்சு. இதை கேட்ட மாத்திர என்ன பண்ணாங்க? இது ரொம்ப கடினமான உபதேசம், யார் இதை ஃபாலோ பண்றதுன்னு சொல்லி அப்படியே ஒரு கூட்டம், எவ்வளவு பேர் அப்படியே தப்ப தப்ப தப்பட்டு வந்தாங்க, அற்புதங்களை பெற்று. அதுல கூட்டத்துல வியாதி குணமானவனா இருக்கிறான், பலர் இருந்தாங்க. பட் த மோமெண்ட் இந்த ட்ரூத், இந்த சத்தியம் கடினமா இருந்தபடினால they just walked away from Jesus. இந்த உபதேசம் நமக்கு சரிப்பட்டு வராது. இன்னைக்கு இயேசுவை விட்டு விலகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உபதேசம். இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும். ஐயோ நான் இருக்க மாட்டேன், அதனால பெட்டர் ஐ கோ இன்டு திஸ் வேர்ல்ட். எல்லாரும் போயிட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. உண்மை அதுதான். ஃபாலோவர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்ப இயேசு என்ன பண்றாரு? அவரு சீஷரை பார்த்து கேட்கிறாரு, கூட இருக்கிறவங்களை பார்த்து கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீங்களும் போக விரும்புறீங்களா? Do you want to go away from me? அப்ப பேதுரு தான் பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நாங்க எங்க போக முடியும்? அந்த வசனம் என்ன சொல்லுங்க? 6:67 68. அப்பொழுது இயேசு பன்னிருவரையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். அப்ப அதோட அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க. எல்லாம் போயிட்டான். அது வரைக்கும் ஓசானா தூ பாடுவன்னு சொன்னவன் என்ன பண்ணான்? எல்லாம் போயிட்டான். இயேசுவே வாங்கப்பா வாங்கப்பா அவர்கிட்ட போனா அற்புதம் நடக்குதுன்னு சொன்ன எல்லாம் ஓடிட்டான். ஒருத்தரும் இல்ல. அப்போ யார் இருந்தது? 12 பேர் தான் இருக்கிறான். ஸ்டாண்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட் இஸ் வெரி டிஃபிகல்ட். எது வந்தாலும் கர்த்தருடைய வசனத்துக்காக நிக்கிறதுங்கிறது ஒரு போராட்டமான காரியம். யாருடைய வசனம்? இயேசு சொல்றாரு, நீங்களும் போக விரும்புறீங்களா? பேதுருடைய பதிலு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே நாங்க யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் யாருகிட்ட இருக்குது? என்ன வசனம் இருக்குது? வேர்ட் ஆஃப் இட்டர்னிட்டி. அப்போ ஆண்டவர் தேவனாகிய இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வார்த்தைகளும் that those words were of eternity. It was not of this worldly standard. இந்த உலகத்துக்குரிய காரியத்தை பேசல. அவர் சொல்றார், இன்னொரு உலகத்துக்குரியதை பேசினார், இன்னொரு ராஜ்யத்தை குறிச்சு பேசினாரு, நித்திய உலகத்தை குறிச்சு பேசினாரு, நித்திய ஜீவனை குறித்து பேசினாரு. வேற அவர் சொல்றார், நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிற அந்த ஸ்தலத்தை குறிச்சு பேசினார், அங்க நித்திய பேரின்ப குறிச்சு பேசினார். Jesus never spoke about this perishing world. இன்னைக்கு அதை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் ஒரு கடினமான ஒரு காரியம். பிகாஸ் the devil is taunting you. ஒவ்வொரு வசனம் கீழ்ப்படுகிறதுக்கு உங்களுக்கு என்ன பண்றது? நம்ம இடம் கொடுக்கிறது இல்லை. Jesus' teaching was not easy to understand for the people, but yet he preached. அதனாலதான் அவர் ப்ரீச் பண்ண. நேத்து கூட ராத்திரி சொன்னேன் நானு, ஜீசஸ் யூஸ் parables. parables வச்சு அவங்களுக்கு கதையா சொன்னாரு. கதையா சொல்றாரு இயேசு. இதுதான்ப்பா, இதுதான் 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 இதுதான்.
My intent is this. இன்னைக்கு நம்முடைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, how we are living. நம்ம அந்த மத்தேயு 15:13 திருப்பிக்கங்க கொஞ்சம். Thank you, Holy Ghost. இயேசு என்ன பண்றாருங்க? ஃபர்ஸ்ட் யார்கிட்ட பேசுறாரு? யார்கிட்ட பேசுறாரு அந்த வார்த்தைகளை? மத்தேயு 13 யார்கிட்ட பேசுறாரு? நீங்க 2ஆம் வசனத்துல பார்க்கும்போது, 1ஆம் வசனத்துல இயேசு அன்றைய தினம் வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்துல கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையில் நின்றார்கள். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். என்னன்னு கேளுங்கள். ஐ எம் டெல்லிங் சம்திங் வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளவு பேருக்கு தெரியும்? எவ்ரி வேர்ட் தட் ஜீசஸ், இயேசுடைய உதட்டிலிருந்து புறப்பட்டு வந்த அத்தனை வார்த்தைகளும் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சில நேரத்துல நம்ம பைபிள்ல என்ன பண்ணுவோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருந்துச்சுன்னா நம்ம படிக்கிற காலத்துலயும் சரி என்ன பண்ணுவோம், ஒரு இன்டு மார்க் போட்டு 4 சுத்தி 4 டாட் வைப்போம். எதுக்கு? நம்ம எப்போ தெரிஞ்சோம் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கணும். ரைட்? அப்போ நீங்க பைபிள் எடுக்கும் போது இயேசு உதட்டிலிருந்து புறப்பட்ட எல்லா வார்த்தைகளுக்கு பக்கத்துலயும் ஒரு கிராஸ் போட்டு 4 டாட் போடணும். No word that is in the Bible is unimportant. Hallelujah. Every word, either பழைய ஏற்பாடு படிக்கும் போதும் சரி, புதிய ஏற்பாடு படிக்கும் போதும் சரி, நிருபங்கள் படிக்கும் போதும் சரி, every word is important. ஏன் இம்பார்ட்டன்ட்? நான் இதுக்கு போறதுக்கு முன்னாடி I want to tell something. நீங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, 2 Timothy chapter 3 verse 16 படிச்சீங்கன்னா, அதுல பால் ரைட்ஸ் என்ன எழுதுறாரு? வேத வாக்கியங்கள் எல்லாம். வேத வாக்கியம் எங்க இருக்குது? வேத வாக்கியம் எங்க இருக்குது? வேதாகமத்துல. வேதாகம் எங்க இருக்குது? கையில தான் இருக்குது. ஆட்ல இருக்குதான் பாரு. அது எப்படிதான் அவ்வளவு பெரிய புக் உள்ள போச்சு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு வேத வாக்கியங்கள் எல்லாம். வேத வாக்கியம்னா everything that has been printed in the pages of this holy Bible. பிரிண்டா இருக்கிறது. அன்னைக்கு எழுதப்பட்டிருந்துச்சு, கையில ஸ்கிரால்ல எழுதப்பட்டு, இன்னைக்கு நமக்கு by God's grace it has been printed. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. It's been given by the Spirit of God. இங்கிலீஷ்ல சொல்லும் the breath of God. It has been breathed by God. அப்போ ஒவ்வொரு வசனத்தை நீங்க படிக்கும் போது அங்க என்ன பாக்குறீங்க? The breath of God. The breath of God. It may be just ஒரு பேஜா இருக்கலாம். அங்க என்ன பண்றீங்க? தேவனுடைய சுவாச காற்று அதுல வீசப்பட்டு இருக்கிறத நீங்க பார்க்கலாம். You can see life in that word. அந்த வசனத்தை படிக்கும் போதே அதற்குள்ள இருக்கிற ஜீவனை நீங்க பார்க்க முடியும். You can see life in it. ஏன்? முதல் மனுஷனுக்கு என்ன பண்ணாருங்க ஆண்டவர்? ஊதுனாரா? அவன் ஜீவ ஆத்மாவானான். ஆண்டவர் சொல்றார், அதே ஜீவ காற்று இதுல நான் ஊதி இருக்கிறேன். அப்போ இது ஆத்மாவை ஜீவிக்கிற வல்லமை இந்த வசனத்துக்கு உண்டு. ஆனா என்னன்னா, எல்லாருக்கும் ஏத்துக்கிற மனப்பக்குவம் இல்ல. அதனாலதான் ஓமைகளா பேரபிளா அவருக்கு சொல்றாரு. பேரபிளா சொன்ன பிறகு அவர் சீஷருங்க வராங்க. வந்து அவர் என்ன பண்றாருங்க? 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா,
அப்பொழுது சீஷர்களிடத்துல வந்து, ஏன் அவர்களோடு ஊமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ராஜ்யங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. யாருக்கு அருளப்பட்டு இருக்குதான்? யாருக்கு யாருக்கு அருளப்பட்டு இருக்குது? உங்களுக்கோ எனக்கு தான் அருளப்பட்டு. நாட் டு தி வேர்ல்ட், நாட் டு எனி ஒன். சர்ச்சுக்கு வந்துட்டு போற எல்லாத்துக்கும் இல்ல. those who love him, அந்த உண்மையான ரட்சிப்பை பெற்றவர்களுக்கு, அந்த உண்மையான தேவனை அறிந்து கொள்ளுகிறவர்களுக்கு it becomes a word of rejoicing, மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொண்டு வரக்கூடியதாய் அது இருக்கிறது. அதை ரசிச்சவனுக்கு தான் தெரியும். That is the reason we have to study. நம்ம வேத வசனத்தை படிக்கிறது மாத்திரமல்ல, we have to என்ன பண்ணோம்? by heart பண்ணி கொண்டே இருக்கணும். இது உள்ள ஸ்டோர் பண்ணி கொண்டே இருக்கணும், உள்ள இருந்துட்டே இருக்கணும். ஏன் அது உள்ள இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய வசனம் உள்ள இருந்துச்சுன்னா, you will have life in you. உன் வார்த்தையில லைஃப் இருக்கும், உன்னுடைய பார்வையில லைஃப் இருக்கும். You will see, நீ ஒன்னும் பேசலனால something will change because you release that life. அதுதான் 4:23 நீதிமொழிகள். It has to happen. உண்மையா கர்த்தருடைய வசனம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, you will release the life of God. ஒன்னு சொல்லட்டுமா? If you have more of the word of God, நீங்க சமையல் பண்ணும் போது ஒரு பாட்டு பாடியே சமையல் பண்ணீங்கன்னா, உங்க சமையல் எல்லாம் டேஸ்டா மாறிடும். உங்க சமையல்ல ஜீவன் வந்துடும். நமக்கு பிடிக்க சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு என்னன்னு, உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. யாருக்கு அருளப்பட்டு இருக்கிறது? எரேமியாவுக்கு சொன்னார் என்னன்னு, தாயின் கருவில உருவாவதற்கு முன்பாகவே உன்னை அறிந்தேன், உன்னை பரிசுத்தப்படுத்தினேன், உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன், அவர் ஏற்படுத்தினேன்னு சொன்னார்ல. அவர்களுக்கு தான், டு ஜெர்மாயாக்கு தான் ஆண்டவருடைய திரும்ப வசனம் வரும். God spoke to Jeremiah. இத நீ சொல்லு, இத நீ சொல்லு, இத நீ சொல்லு. எரேமியாவுக்கு சொன்னாரா? கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியா சிறைச்சாலையின் முற்றத்தில் இருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, எரேமியாவுக்கு சொல்றார், அப்பா நீ சின்ன பையன்னு சொல்லாதே, everything I say you keep saying. The more you do, அவர் சொன்னதெல்லாம் நீங்க திரும்ப 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 எப்படி சொல்றதுங்க? அவர் சொன்னதை திரும்ப திரும்ப எப்படி சொல்றது? பைபிள் எடுத்து சத்தமா படிக்கணும், சொல்லிட்டே இருக்கணும். காத்துக்கு சொல்லுங்க, காத்து கேட்கும். மழைக்கு சொல்லுங்க, மழை கேட்கும். கர்ப்பாம்பூச்சி போச்சுன்னா அதுக்கு சொல்லுங்க, அது கேட்கும். மனுஷன் தான் கேட்க மாட்டான். அவர் அதான் சொல்றாரு என்னன்னு, உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறது. யாருக்கு? பிரித்து எடுக்கப்பட்டவர்களுக்கு. those who have been sanctified or separated, those who have been called, அறிந்தவர்களுக்கு. இப்போ இயேசு யார்கிட்ட சொல்றாரு இந்த வார்த்தைகளை? not to everyone, to his disciples. அவர் ஒரு செப்பரேட் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கிறார், ஒரு ரெவலேஷனை கொடுக்கிறாரு. என்னன்னு, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான். இல்லாதவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். God wants to give you abundance, more of word, more of revelation. எல்லாம் யாருக்குங்க? to the one God chose and separated, to the one God understands, knows about you. இன்னைக்கு அவரிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா
அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாமா இருக்கிறபடினால் நான் ஓமைகளாக அவரிடத்துல சொல்லுகிறேன். யாருக்கு ஆண்டவர் சொல்ல? சீசர் சொல்ல. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஓமையா சொல்றேன். நிறைய பேருக்கு நேற்று கூட சொன்ன கதையா சொன்னாதான் ரொம்ப பிடிக்கும். டைரக்டா வேர்டா சொன்னா புரியாது. ஓ, இதனாலதான் அந்த வார்த்தையா? அவர் சொல்றார், ஏசாயா தீர்க்கதரிசனம் அவரிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராது இருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பார்கள். ரெண்டு கூட்டம் இருக்காங்க எவரி எல்லா சபையிலையும். எப்படி இருப்பாங்க? காதார கேட்டும் உணராது இருப்பார்கள். எவ்வளோதான் சில நேரத்துல சொல்லுவாங்க, செவிடங்காதுல சங்கு வச்சு ஓதுனது போல. எவ்வளோ சொன்னாலும் வசனம் எப்படி சொல்லுது, எப்படி நடக்கு, எப்படி வாழுங்க, எப்படி வாழ என்ன சொல்றது, நானா கேட்கறது போயிட்டு இருப்போம். ஆண்டோடைய வசனம் எல்லாம் கேட்போம், வெளியே போய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசும். You keep speaking unwanted words. ஆண்டவரே என்ன பயன்படுத்த நினைப்பாரு. பைபிள்ல படிச்சவங்க யாராச்சும் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறாங்களா? எல்லாரும் தகுதி அற்றவர்களை தான் தேவன் எடுத்து பயன்படுத்தினார். உங்க பார்வையில என் பார்வையில குவாலிஃபைடு இல்ல, அவருடைய பார்வையில குவாலிஃபைடு ஆகணும். நம்ம பார்த்து ஏழை சொன்னா சொல்லின்னு போ. மத்த மனுஷனுடைய பார்வையில தானே, கர்த்தருடைய பார்வையில இல்லையே. கர்த்தருடைய மனுஷனுடைய பார்வையில அன்னைக்கு வேத பாருங்கள் பரிசேயர், இவங்க படிப்பறிவு அல்லாதவர்கள், இவர்களுக்கு கொண்டா இந்த பேதுருவை கொண்டா. பேதுருக்கு என்ன குவாலிபிகேஷன் இருந்துச்சு அவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்யுது. பேதுருவை போல ஒரு முந்திரி கொட்டை யாருமே இல்லை. எதுனா இயேசு என்ன சொன்னாலும் நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் தான் லாஸ்ட்ல இருப்பான். ரைட்? நான் ஆண்டவரே, நான் யார் போனாலும் அவன் தான் ஓடிட்டான். See that, நான் யார் மருந்துச்சால் அவன் தான் மருந்தளிச்சான். சிலுவை கிட்டே இல்ல, தூரத்துல இருந்து பாக்குறான். இந்த பேதுருதான் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல ஒருத்தரும் செய்யாத அற்புதத்தை செய்யலாம். இட்ஸ் நாட் அபவுட் யோர் ஒப்பீனியன், இட்ஸ் காட்ஸ் ஒப்பீனியன். அவர் தான் தீர்மானம் பண்றது. இன்னைக்கு நான் நிறைய நேரத்துல என்ன இருக்குது, காதார கேட்டும் உணராது இருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாது இருப்பார்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளில் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. உங்க இருதயம் எப்படி இருக்குதுங்க? கொழுத்து இருக்கிறது. டாக்டர் கிட்ட போனீங்கன்னா டெஸ்ட் எடுத்து சொல்லுவாங்க, என்னன்னு? கொலஸ்ட்ரால். எங்க கொலஸ்ட்ரால் இருக்குது? வேர் இஸ் தி கொலஸ்ட்ரால்? உங்க ஹார்ட்ல நிறைய கொலஸ்ட்ரால் இருக்குது. அங்க இருக்கிற பிளட் செல்ஸ் எல்லாம் இருக்குது, வெயின்ஸ் எல்லாம், ஆர்டரிஸ் எல்லாம் கொழுப்பு போய் சேர்ந்துட்டு இருக்குது. பிளட் ஃப்ளோ இல்ல, ரிப்பேர் பண்ணணும். ஆஞ்சியோபிளாஸ்ட் பண்ணணும். யோசித்து பாருங்க, ஆஞ்சியோபிளாஸ்ட் என்ன தெரியுமா? தெரியுமா? எவ்வளவு பேருக்கு தெரியும்? தெரியாதா? ஆஞ்சியோபிளாஸ்ட்னா இங்க ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்காம எங்கேருந்தோ ஒரு வெயின்ல இருந்து என்ன பண்ணுவான், ஒரு சின்ன ஏதோ ஒன்று அனுப்ப, அதுல ஒரு சின்ன ஸ்டண்ட் வச்சு அனுப்ப விடுவாங்க. அனுப்பி அதை என்ன போகும், அது உள்ள போய் எங்க பிளாக்கேஜ் இருக்குதோ அங்க பஸ்ட் ஆகும். பஸ்ட் பண்ணும். அதை பஸ்ட் பண்ணிட்டு அது போய் அங்க நின்னுட்டு அந்த வெயின் மெலிசா இருக்குது, கொஞ்சம் மோட்டாவாகும். இது போய் அங்க ஸ்டே ஆயிரும். அப்போ அங்க என்ன இருக்குது, பிளட் ஃப்ளோ.
ஈஸி ஆகும். அதுக்கு பிளட் தின்னர் எல்லாம் கொடுக்குறாங்க, அது வேற. ரைட். உலக பிரகாரமா பாருங்க, ஒரு ஷாக்கடை அடிச்சுக்கிச்சுன்னா என்ன பண்றான்? என்ன பண்றான்? குச்சி எடுத்து குத்துறான். பத்தியா? என்னனோ பண்றான். இப்ப டெக்னாலஜி, பைப்பை விட்டுறான், தண்ணி அடிக்கிறான். அது என்ன பண்ணுது? கிளியர் பண்ண உடனே நம்ம என்ன பண்றோம்? அவன் எவனா வந்து கிளீன் பண்ணான், நம்ம பெருமை கிளீன் ஆயிடுச்சு. ஆமாவா இல்லையா? பெருமூச்சு யார் விடுறது? செஞ்சவன் விடுறது இல்ல. பாத்துக்கப்பான்ட்டு அவன் போயிட்டு இருப்பான். ஆனா நம்ம தான் ஐயோ நல்லா கிளீன் ஆயிடுச்சு. அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆர்ட்டை தான் அவர் கிளீன் பண்ண நினைக்கிறாரு. ஏன்? இந்த வார்த்தை வருது இல்லையா, அந்த வார்த்தையை நம்புறதுக்கு இந்த ஹார்ட் தான் மறுக்குது. இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தில் உணர்ந்து மனம் திரும்பாலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவர்கள் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே. உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். அப்போ how important you are. அந்த இம்பார்ட்டன்ஸ்குள்ள இம்பார்ட்டன்ஸ் ஆகணுமா நீங்க? அந்த பயங்கரமா இருக்கு இந்த வசனம். இந்த ஜனங்கள் யாரு? 2ஆம் வசனத்துல இருந்த ஜனங்கள். இந்த ஜனங்கள் கேட்டும், இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும். அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? பாக்குறாங்க ஆனா தெரியுது இல்ல. எப்படி சொல்றது நான் அதை? சில நேரத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காந்துட்டு இருப்போம், கண்ணு திறந்துதான் இருக்கும். ஆனா ஒரு காரியம் நடக்கும் தெரியுமா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்குன்னா அவங்க நல்லா ஆயிருந்த தூக்கத்துல இருப்பாங்க, மெய் மறந்து தூங்கிட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. கண்ணு திறந்து இருக்கும் ஆனா பார்க்க மாட்டாங்க. காதெல்லாம் திறந்து இருக்கும் ஆனா காது உள்ள வசனம் போகாது. அது கண்ணுல பார்க்காம காதுல போகாம அது இருதயத்துக்குள்ள எங்க போகும்? இருதயத்துல என்னவா? உணர்ந்து மனம் திரும்பாமலும் அது நடந்துச்சுன்னா சொல்ல நான் அவர்களை குணமாக்க முடியாது. ஏன் என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கலைன்னா செக்லிஸ்ட் போட்டு வாருங்க. ஏன் லைஃப்ல என்ன இருக்குது? செக்லிஸ்ட் போடுங்க, போட்டு பாருங்க. அது சொல்றாரு, அவர்களை ஆரோக்கியமாக்காமல் இருக்கும்படியாக அவன் இருதயம் கொழுத்து இருக்கிறது. அதோடைய அர்த்தம் நாங்க ஏற்கனவே நிறைய காரியத்தை இந்த இருதயத்துல வச்சிருக்கிறோம். அது அப்படி, இது இப்படி, அவங்க இப்படி, அவங்க இப்படி, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இப்படி, அவங்க இப்படி. Other than the word of God, you have everything. உள்ள நரம்பு இருக்குது. யார்கிட்ட என்ன சொல்லலாம், என்ன பேசலாம்? காதால் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். They are unable to digest it. கேட்கிறோம் 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 கேட்கிறோம், ஒன்னும் கிரியை செய்ய மாட்டேன். God is unable to move in your lives. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, ஆண்டவர் சொன்னா நான் அனுப்பின வசனம், நான் அனுப்பின காரியமா நடக்கும். ஆனா என்னால அது நடக்காம போயிடும். அவர் சொல்ற, நான் குணமாக்கணும்னு நினைக்கிறேன், குணமாக்க முடியாம போகிறதுக்கு காரணம்னா என் வசனமே அவங்களுக்குள்ள கிரியை செய்ய மாட்டேன். They are not allowing my word to work in them. வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு திருச்சபை அற்புதம் பார்க்க முடியாததுக்கு காரணம், ஆதி திருச்சபை போல இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, we have created systems which is against the word of God, which is doesn't go walk with the word of God.
என்னால் ஆண்டவர் சொல்றாரு, என்னால முடியல, நான் அனுப்பின வார்த்தை என்னிடத்துல வெறுமையா திரும்பாது, ஆனா அது வெறுமையா வருதுல, உங்ககிட்ட வந்து அது மண்ணோட மண்ணா மக்கி போச்சு. I'm unable to perform my miracle. என் வார்த்தையில இருக்கிற வல்லமை வெளிப்படாம இருக்கிறது. You are holding it back. நீங்க என்ன பண்றீங்களோ நான் என்ன பண்றோம், அதை தடை பண்றோம். Let it not come. போகட்டும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கர்த்தருடைய வார்த்தை எது, கர்த்தருடைய வல்லமை எது, பிசாசுடைய வல்லமை எதுன்னு தெரியாம இருக்கிறோம். பிசாசு தேவனுடைய வல்லமையை பார்த்து இயேசுவின் நாமத்தினால வராதே. இங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, ஒரு நாள்ல தெரியும். எப்போ? இயேசுடைய நியாயாசனத்துக்கு முன்னாடி நிக்கணும். இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா கடந்த நாள் நான் போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு, ஐசியூல எல்லாம் போய் ஜெபம் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்தேன், இப்படி எல்லாம் இருக்கக்கூடாது, இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன், அடுத்த நாள் செத்துட்டாரு. மனுஷனுடைய வாழ்க்கை அவ்வளவுதான். நேத்து போய் நான் கல்லறைக்கெல்லாம் போல ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். அங்கேயும் போய் சுவிசேஷம் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டு வந்துட்டேன் காலையில. The Sam is my witness. உலகத்துல அவருக்கு எத்தனையோ முறை சொல்லியாச்சு, யார் யாரோ அவங்க சொந்தங்க அக்காங்கெல்லாம் சொல்லியாச்சு, ஒன்னதையும் கேட்கிற மனுஷனே இல்லை. அவருக்கு ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து எல்லாம் நடந்துச்சு. ஆனாலும் உலகத்தின் இன்பத்துல இருந்து அவர் வெளியே வரணும். He was so much attached. எல்லாரும் சொல்றாங்க, ஏனும் ஆகல, ஒன்னும் ஆகுறது இல்ல, குடி, ஸ்மோக் பண்ணு, அதை பண்ணு, ஒன்னும் நடக்காது. நடந்து போச்சு. சர்ச்சுங்கிறது, வசனங்கிறது நமக்கு தேவன் கொடுக்கிற எச்சரிப்பு ஸ்தலம். He loves you. நான் போன முறை கூட சொன்னேன், யாரை அதிகமா நேசிக்கிறாரோ அவர்களை அதிகமாய் அவர் சிக்ஷிக்கிறவரா இருக்கிறார். உங்களை வசனம் உங்களை குத்துதா, இட் மீன்ஸ் உங்களை நேசிக்கிறாரு, அதனால உங்களை சிக்ஷிக்கிறாரு.